நானும் என் வீட்டுக்காரும் நீண்ட ஆலோசனைக்கு பிறகு ஒரு கஷ்டமான முடிவெடுத்திருக்கோம். இந்த முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம். உண்மையாக சொல்லணும்னா இந்த முடிவெடுக்கும் போது எங்களுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, எடுத்து தான் ஆகணும். ஏன்னா இப்போல்லாம் கொஞ்ச நேரம் கீழே உட்காந்துட்டு எந்திரிக்க சொன்னால் நிமிர முடியல, முதுகு கோஆப்ரேட்டே பண்ண மாட்டேங்குது. அதுவும் நான்லாம் ஸ்டெப்ஸ் ஏறும்போது 90 டிகிரி ஆங்கிளில் பெண்டாக இருப்பேன். எனக்கு எங்கள் அப்பா வயசில் பாதி வயசு கூட ஆயிருக்காது. இருந்தாலும் அவர் அளவுக்கு என்னால் நடக்க முடியல. இதுக்கெல்லாம் என்ன காரணம் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணதில் தெரிய வந்த விஷயம் என்னன்னா, நாங்கள் ரொம்ப அதிகமாக கண்டதை கொண்டதை வெளியே பொறுக்கி சாப்பிட்றோம் அப்படின்னு. எங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தருக்கு சாப்பாடு மேலே இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்து ஒருத்தர் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, 2 பேருமே சோத்து மூட்டை தான். ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நெசம். காலையிலேருந்து என்னதான் நேர்மையாக கட்டுப்பாடாக இருந்தாலும் இந்த சாயங்கால நேரத்தில் வர கிரேவிங்ஸ் இருக்கே கடவுளே, அதுதாங்க கண்ட்ரோல் பண்ணவே முடிய மாட்டேங்குது. அதான் இன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து உறுதிமொழி எடுத்திருக்கோம். இனிமேல் என்ன ஆனாலும் சரி வெளியே வாங்கி சாப்பிடவே கூடாது. இனிமேல் ஹெல்த்தியாக தான் சமைக்கிறோம், ஹெல்த்தியாக தான் சாப்பிட்றோம்.